அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்பவே அழகாக தொடங்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எழுந்து குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டேன். நேற்றே வந்து ரெசல்யூஷன் எடுத்தேன், நாளையிலேருந்து காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம லைஃப்லேருந்து பர்சனும் சரி, நம்ம வச்சுருக்கிற அடிக்ஷனும் சரி, ஒரே மாட்டியெல்லாம் நம்மளால் எடுத்து போட்டுற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கினா தான் உண்டு. இந்த கோலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட கோலம் ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால் விஷயம் ஹாப்பி நியூ இயரே ஒரு 100 ஆகல எழுந்து விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி இதுதான் என்னோடய ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட்டு. காலையிலே எழுந்து வேலைக்கு போயிட்டார் அவர். அப்புறம் நானும் குளிச்சுட்டு என்னோடய மேக்கப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐலைனரு காஜல் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் எப்பயுமே ஒரு கண்ணுக்கு ஒரு மாதிரி ஒரு கண்ணுக்கு ஒரு மாதிரியும் போடுவேன். பட் இன்றைக்கி எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன, இந்த இயர் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும் நான் நினைக்கிறேன். அப்புறம் கம்பளெல்லாம் போட்டதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் 350 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜான்வரி 4th தான் டெலிவரின்னு இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து நேற்றே வந்துடுச்சு. ஸோ நியூ இயருக்கு நியூ ட்ரெஸ் போட்டாச்சு. நல்லா லாங் ஸ்லீவ் கொடுத்து கழுத்தாண்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த பேட்டர்னில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். சரி, எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். இந்த இயரை நல்லா செலிப்ரேட்